என் அன்பு தங்கமே, நேற்றிரவு மங்கள வெள்ளிக்கிழமை நேரத்தில் இந்த வராகியானவள் உன் இல்லத்திற்கு காவலுக்கு நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு பேரதிர்ச்சியை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்படி என்ன நடந்திருக்கின்றது உன் இல்லத்தின் வாசலில் என்று அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை, உன்னை பயமுறுத்தவோ அல்லது உனக்கு வேதனைகளை ஏற்படுத்தவோ நான் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வரவில்லை. என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்காக நடந்து கொண்டிருக்கின்றது. அதை இன்று இந்த தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தெய்வத்திற்கு பூஜை செய்து வருகின்றாயல்லவா? எல்லாம் தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கையில்தானே? அப்படி இருக்கும் பொழுது உன் இல்லத்தின் வாசலில் நடந்த ஒரு சம்பவம் உனக்கு தெரியாமல் இருக்கலாமா? நிச்சயமாக என் குழந்தை, அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நாம் தெய்வத்தை வணங்குவதற்கு நமக்கு என்ன பலன் கிடைத்தது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உனக்கு அந்த விஷயத்தை சொல்வதற்காகத்தான் இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் உனக்கு மனதிற்கு வேதனையை கொடுக்கின்றது. சில விஷயங்கள் அதிகபட்சமான சந்தோஷத்தை கொடுக்கின்றது. எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களும் உனக்கு மன கஷ்டத்தையும் கொடுக்கின்றது, மன சந்தோஷத்தையும் கொடுக்கின்றது. அதாவது இரண்டையுமே நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்பது உண்மையல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என்ன வந்தாலுமே அதை தெய்வத்திடம் ஒப்படைத்துவிட்டு என் குழந்தை, நீ மன அமைதி அடைய வேண்டும் என்று எப்பொழுதும் உன் தாயானவள் நான் சொல்வது போலத்தான் நீயும் என்னிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு உன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்கி விடுகின்றாய். அப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதனாலோ என்னவோ என் பிள்ளை எப்பொழுதும் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். சோகத்திலும் துக்கத்திலும் இந்த வராகி நமக்கு உடனிருந்து நம்மை காப்பாற்றுவாள் என்பதனை நீ எதிர்பார்க்கின்றாய். அம்மாவும் எப்பொழுதும் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நீ வேதனைகளை தாங்கி நிற்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் அம்மா உனக்கு ஆதரவாக உனக்கு ஆறுதலை தருகின்றேன் என்பதனை மறந்து விடாதே. கஷ்டங்களை கடந்து நீ சந்தோஷத்தை காண வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற நன்மையை நீ உணர வேண்டும். உனக்கு துணையாக இருக்கின்ற தெய்வத்தை நீ யார் என்று அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருந்தாலுமே என் பிள்ளையே, உனக்கு நான் காவலாக நின்றாலுமே உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு நேற்று இரவு ஒருவர் வந்ததை நான் கண்டேன். அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன், என் பிள்ளை, நீ எந்த அளவிற்கு தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறாய் என்று. உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே பொடி பொடியாகி போகின்றதல்லவா? அதற்கு இந்த வராகி நான் மட்டும்தான் காரணமாக இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அப்படியல்ல. இன்னும் சிலரினுடைய பாதுகாப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களினுடைய ஒத்துழைப்பும் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை என் பிள்ளை உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? ஒருவேளை தீய சக்தியாக இருந்திருக்கும் பட்சத்தில் அம்மா உனக்கு அதனை உடனடியாக சொல்லி இருக்க மாட்டேன். அவர்களை அழித்து விட்ட பிறகுதான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருப்பேன். ஆனால் நான் கண்டவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியவர்கள், உன்னை பேராபத்திலிருந்து காத்தருளியவர்கள். அப்படியானால் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்தது தெய்வ சக்தி என்பதை உணர்ந்து கொண்டாயல்லவா? அந்த தெய்வம் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவரும் உன் இல்லத்தின் வாசலுக்கு எப்பொழுதும் உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உறுதுணையாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில்
எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா நேரத்திலும் இவர்களினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ முதலில் மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் நீ எப்பொழுது எல்லாம் வேதனைகளை தாங்கி நிற்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் இந்த தெய்வத்தினுடைய அரவணைப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதனை இனி உன்னால் மறுக்க முடியாது. ஏனென்றால் உன் வராகி நான் கண்டுவிட்டேன். இவர்கள் உனக்கு அத்தனை அதிகமான பாதுகாப்பையும் அத்தனை அரவணைப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீதான் இது தெரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீதான் இதை உணராமல் வருந்தி கொண்டிருக்கின்றாய். இனிமேலாவது இந்த தாயானவள் நான் சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு மத்தியிலும் உன் தெய்வங்கள் எல்லாம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு உனக்கு எந்நாளும் உறுதுணையாக இருக்கின்ற தெய்வங்களை நீ எப்பொழுதும் கையெடுத்து வணங்கிக் கொண்டே இரு. இவர்களின் அன்பு அரவணைப்பும் கிடைத்து விட்டால் போதுமே. வேறு என்ன உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்பட போகின்றது? எல்லோருடைய அன்பையும் ஒரு சேர பெற்றிருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டம் என்பது அவ்வளவு எளிதாக வந்துவிடவில்லை. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எதுவுமே உன்னை மிகுந்த கஷ்டத்தில் ஆழ்த்திவிடப் போவதும் இல்லை. தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களே தான் செய்கின்ற காரியங்களில் தனக்கிருக்கின்ற நம்பிக்கையினாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையை கொண்டு எந்த தவறுகளும் செய்யாமல் நினைத்ததை சாதித்துவிட்டு செல்லும் பொழுது, என் பிள்ளை நீயோ தெய்வத்தின் அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட பிறகு உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு தெய்வத்தின் அன்பும் அரவணைப்பும் எந்நாளும் உனக்கு இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து விட்டாலே போதும். அப்படி உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்கின்ற தெய்வங்கள் யார் என்று சொல்கின்றேன். என் பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலுக்கு உன்னுடைய குல தெய்வம் வருகின்றது. அதோடு கருப்பசாமியும் உன் இல்லத்திற்கு வருகின்றார். உனக்கு காவலாக நிற்கின்றார். அவரை நீ மனதார வணங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். அவரினுடைய ஆவேசம் உன் இல்லத்திற்குள் எந்த ஒரு தீய சக்தியையும் நுழைய விட்டு விடாது. என் பிள்ளையே, இனி எந்த கஷ்டத்தையும் கண்டு மனம் வேதனைப்படாதே. இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கத்தான் போகின்றது. எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் வருத்தப்படாமல், எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு மனம் வேதனைப்படாமல் இரு. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். அத்தனை தெய்வங்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கின்றாய். உன்னுடைய நல்ல எண்ணத்தாலும் உன்னுடைய நல்ல மனதாலும் இது உனக்கு நடந்திருக்கின்றது. எப்பொழுதும் உண்மையாக நடந்து கொள்கின்ற என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் இது போன்று நடக்கிறது என்றால் இதை எப்பொழுதும் நீ பத்திரமாக உன்னுடைய வாழ்க்கையில் வைத்து கொள்ள வேண்டும். தவறுகள் எதுவும் செய்யாமல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொண்டு வாழத் தொடங்கிவிடு. நிச்சயமாக தெய்வத்தின் அனுகிரகம் உனக்கு இருக்கின்றது. உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த தெய்வம் உறுதுணையாக நிற்கின்றது. உன் வராகி நான் மட்டுமல்ல, என் பிள்ளையே, நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்கின்றார்கள். தீய சக்திகளை ஓட ஓட விரட்டி அடிக்கிறார்கள். எதற்கும் பயம் வேண்டாம். எதை நினைத்தும் கவலை வேண்டாம். எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாறும். என் பிள்ளை, இந்த தாயானவளின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை நீ எந்த பிரச்சனைகளையும் கண்டு மனம் மயங்கி விடாதே. எல்லாம் விதிப்படி உன் வாழ்க்கையில் சரியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு நல்லதுதான் நடக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தால் அதை நிச்சயமாக என் குழந்தை யாராலும் மாற்றிவிட முடியாது. என் அன்பு தங்கமே,
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.